ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் நல்லா சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அவல் வச்சு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் கெட்டி அவல் எடுத்ததுனால 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். நீங்கள் லேஸ் அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். கையில் மசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிக்க வருது பாருங்கள். இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி மசிக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டு மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸில் 1 வெங்காயம் பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. எடுத்த உடனே தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு கையாலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இது நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சாலும் ஸ்நாக்ஸ் ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப இலகுவாகவும் இல்லை. இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துருங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா சரி பண்ணிக்கோங்க. நார்மலாக கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கங்க. பாருங்கள், தட்டியாச்சு. நம்ம எடுத்த அளவுகளுக்கு நமக்கு இன்றைக்கி 13 கட்லெட் வந்திருக்குங்க. இப்போ இதை பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட் பீஸை எண்ணெயில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் மட்டும் செவந்துடும், உள்ளே வேகாமல் மாவாக அப்படியே இருந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் வெளியில் நல்லா செவந்துட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரட்டும். அவ்வளோதான். பாருங்கள், 2 பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்கல. பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. மீதி இருக்கிறதையும் இதே போலவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் அவல் கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.